அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். முன்னுக்கு தான் இந்த யூனியன் கல்லூரி 1816 வெள்ளிப்பளை வைத்தியசாலை வந்து வரும். அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முன்னுக்கே பெரிய பெரிய கட்டடங்கள் அப்படி உண்டு. இப்படி தெல்லிப்பளை பொது நூலகம். மோகனதாஸ் வந்து கொஞ்சம் கஞ்சிப்பட்டு கொண்டு நிற்கிறார். ஊர்காணொலிகளை எடுப்பார். மோகனதாஸ் ராசிகள் பார்க்க போகிறேன். மோகனதாஸ் என்ன ராசி? நீங்கள் தெல்லிப்பளை சந்தைக்கு வந்துட்டோம். இதுவும் வந்து ஒரு பழைய வீடு வேறுங்க. பார்த்தீங்கன்னா முன்னுக்கெல்லாம் குடியிருப்பு இல்லைங்க. இந்த வீடு 2 வீடுன்னு தான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெல்லிப்பளை பிரதேசத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தெல்லிப்பளை வந்து ஒரு கிராமமாகவும் நகரமாகவும் இருக்குது. இந்த தெல்லிப்பளையில் இருக்கிற முக்கியமான இடங்கள், இந்த முக்கியமான அம்சங்கள்னு சொல்லி தான் இன்றைய இந்த காணொலி வந்து உங்களுக்கு அமைய போகுது. காணொலிக்கார முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. வாங்க காணொலி பகுதிக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை தெல்லிப்பளை அராளி ரோட்லேருந்து இந்த பயணத்தை ஆரம்பித்து போய் கொண்டு இருக்கிறோம். இப்படி பாதிக்கல முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கடைகள் அப்படி இருக்கு. இப்படி இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைகள் அப்படி இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மகாஜன ஸ்கூல் வந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேருந்து நிலையம் வந்து அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த மகாஜனா கல்லூரி தெல்லிப்பளை 1910 அப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸ்கூல் வந்து நல்ல நீட்டாக இருக்குது. நல்ல பச்சை பசங்க செழிப்பாக தான் இருக்குது பார்க்க. இது வந்து அடுத்த வாசல். அப்படி இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னா இஞ்சாலையும் பாருங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த கட்டடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் அப்படி வந்து அதுலேயும் வந்து இந்த கடை தொகுதிகள் இருக்குது பாருங்க. இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சலூன் கடை ஒன்று இருக்குது. அப்படி இதில் ஓம் மல்டி சென்டர்னு சொல்லி ஒரு பழைய கட்டடம் ஒன்று பாருங்க. அது வந்து இது வந்து பழைய பேர் வந்து இது வந்து இப்போ இதில் இருக்கிற இடம் வந்து ஓம் மல்டி சென்டர்னு சொல்லி இதில் வேறுங்க பழைய கட்டிடம் ஒன்று. இதுவும் ஒரு கடை ஒன்று பார்த்தீங்கன்னா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மகாஜனா கல்லூரி தெல்லிப்பளைன்னு சொல்லி அதுலேயும் ஒரு கட்டிடம் இருக்குதாங்க. பழைய மாணவர் சங்கம், அதுவுமே பழைய மாணவர் சங்கத்தால் கட்டப்பட்ட கட்டிடம் வந்து. எதிரியா பார்த்தீங்கன்னா இந்த மழலைகள் பூங்கான்னு சொல்லி பாருங்க. இதில் பார்க் உண்டு. இந்த பழைய மாணவர் சங்கம் மேலே எதுவும் எழுதிக்கணும்னு பார்த்தா இது வந்து ஒரு அலுவலகம் ஒன்று தான். அது ஸ்டிக்கர் ஒன்று விட்டிங்கன்னா அது வந்து உறிஞ்சிட்டு அலுவலகம் வந்து தான் நினைக்கிறேன். பாருங்க உள்ள வேண்டாம். இதில் ஒரு பதாதை ஒன்று போட்டிருக்கணும் பாருங்க. இந்த பழைய மாணவர் சங்கம் வந்து கட்டுறதுக்கு, இந்த அலுவலகம் கட்டுறதுக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இந்த பங்களிப்பு செஞ்ச மாணவரோட பேர்கள் எல்லாம் போட்டிருக்கணும். பழைய மாணவர் சங்கம் மகாஜனா கல்லூரி தெல்லிப்பளை கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 21ஆம் தேதி அப்படி கட்டு நடந்தது. பங்களியெல்லாம் பார்க்கும்போது இந்த வயல்கள் அப்படின்னு தான் இருக்குது. இதில் வந்து பாருங்க இன்னும் வச்சிருக்கணும் இந்த சீமந்தால் கட்டுப்பட்டு என்னென்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இதால் ஒரு வீதி ஒன்று போகுது. இதில் ஒரு வீதி ஒன்று வருது பாருங்க. இந்த வீதி ஒன்று போகுது பாருங்க. இதாலாம் நாங்கள் இப்போ தொடர்ந்து பிரயாணிக்க போகிறோம். இப்படி நேராக போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அராளி ரோடுன்னு சொல்கிறது. அப்படி நாங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பிரயாணித்து போய் கொண்டு இருக்க போகிறோம். பார்த்தீங்களா அப்படி இதில் தொடர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வைர கோவில் ஒன்று இருக்குது. வைர கோவில் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருள்மிகு அம்பனை ஞான வைரவர். இதுதான் கோவில் உள்வளாகங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மகாஜனா கல்லூரியின் இந்த பழைய கட்டிடத்தின் பின் வளாகம் பாருங்க. அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா புது கட்டிடம் ஒன்று, பெரிய கட்டிடம் ஒன்று இருக்குது பாருங்க. இது வந்து இந்த பழைய கட்டிடங்கள். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இந்த புது கட்டிடம் பாருங்க இருக்கு. அப்படியே இங்காலையெல்லாம் குடியிருப்புகள் அப்படி.
இதில் வந்து ஒரு பழைய கட்டடம் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் தெரியுது பாருங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே பார்த்தீங்களே இது நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலையில் கட்டடமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் மேலையெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, பழைய கட்டடங்கள் ஆகலும் பழைய கட்டடங்களாக இருக்கணும் போல இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க, இதுவும் அப்படி இந்த பாடசாலை இந்த வளாக மதில்கள் பாருங்க. இப்படி எங்காலையெல்லாம் குடியிருப்புகள் அப்படி. இதில் வரைக்கும் தொடர்ந்து இதில் வரும்போது ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கண்டா. பாடசாலை இந்த வளாகம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளாகம். இங்கெல்லாம் கட்டிடங்கள் இருக்குது அப்படி. இதாலையெல்லாம் ஒரு கிளை வீதி கொண்டு போகுது பார்த்தீங்கன்னா. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்த பாதை வந்து முடிஞ்சிட்டுது. இப்படி இந்த இது வந்து உள்ளால ஸ்கூலுக்கு போகுது பாருங்க. அப்படி இதுல எல்லாம் இந்த கட்டிடங்கள் இருக்கு. அப்படி அப்படியே நான் முதல் காட்டியிருப்பேன் இந்த வீதி. இதால் இப்படி திரும்பி பிரயாணிக்க போகிறேன். முதல்ல போகல இதில் வந்து ஒரு கடை உண்டு, வீட்டோட கடை பாருங்க. அப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள்லாம் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிற குடியிருப்புல காட்டுறேன்னு பாருங்க. இதில் போயிருக்க பாருங்க, ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கு. அதாவது வந்து இப்படி இதில் தொடர்ந்து இடையில் ஒரு சேர்ச் உண்டு. பாருங்க, இப்படி வரும்போது ரெண்டு பாதையாக பிரிஞ்சிட்டு இது வந்து நாங்கள் இப்படி இந்த வெள்ளப்பக்கம் திரும்ப போகிறேன். அப்படி போகும்போது தூரத்தில் வந்து ஒரு அப்படியே இந்த வீதியால் தொடர்ந்து வரேன். இதில் ஒரு கல் ரோட்டு ஒன்று வித்தியாசமாக போகுது. புதுசாக ஒரு கல் ரோட்டு ஒன்று இந்த வீதியால் போகுது. அப்படி இதால் தொடர்ந்து பயணிப்போம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வளவுக்கு வந்து அப்படி இதில் ஒரு பெரிய மாமரம் வந்து வெட்டி இருக்கணும். அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் ரோட்டுகள், கூடுதலான குடியிருப்புகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை உண்டு. மண்ணெல்லாம் பறிச்சிங்க நம்ம வீடு வேலை செய்கிறதுக்கு. ஒரு அழகான வீடு ஒன்று தெரியுது பாருங்க. இதில் இப்படி ஒரு வீடு உண்டு, இதுக்குள்ள இதுக்கு நான் டக்குன்னு எதிர்பார்க்கல. பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் கிளை வீதிகள் அப்படின்னு போகுது. நான் வீட்டை அப்படி வந்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வீடு தெரியும். வீடில் வலை உண்டு, அதில் மண் பறிச்சிருந்த அந்த வலை உண்டு. அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு பழைய கட்டிடங்கள் இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா இப்படி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் இருக்கும் போல பாருங்க. இந்த நிற்கிதண்ட அதுக்குள்ள ஆட்டுக்குட்டியிலெல்லாம் வந்து போகிறதுக்கு அந்த தடயங்கள் இருக்குதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வீடு உண்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படி இதுக்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு. இது பார்த்தீங்கன்னா சமையலறை வீட்டுண்டு. ஆட்டுக்குட்டி எல்லாம் இப்போ வாழ்ந்துன்னு இருக்கு இந்த வீட்டை. பார்த்தீங்கன்னா சுவாமி அறை. பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து கட்டுக்கம்பியில் மதிலெல்லாம் தூணெல்லாம் போட்டு கட்டி வச்சிக்கணும் பாருங்க. வீட்டுண்ட கேட் சும்மா நார்மல் கேட் மாரி, பழைய காலத்து கேட் மாரி சும்மா ஒரு டெம்பரரியாக போட்டிருக்கணும் பாருங்க. அப்போவே என்ன மாதிரி வீடெல்லாம் இந்த ஃப்ளாட்டெல்லாம் முன்னே போட்டு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்க. இந்த டிசைனுகள் எல்லாம் கல்லறுத்த டிசைன். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில் ஒன்று தெரியுது.
இந்த வீட்டு கிணறு ஒன்று இருக்கு இதில் பாருங்க. பார்த்தீங்கன்னா முன்னுக்கெல்லாம் குடியிருப்பு இல்லைங்க. இந்த வீடு 2 வீடுன்னு தான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. இங்கே மோகனதாசன் சைக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். இதுக்குள்ள ஒரு கோவில் ஒன்று போகுது. பார்த்தீங்கன்னா பைரவ கோவில். கோயிலுக்கு பக்கத்துலேயே பாருங்க இப்படி குடியிருப்புகள் அப்படி வீடுகள். வைரவிட்ட அந்த வாகனம் பண்ணிக்கு பாருங்க. வைரவில பார்த்தீங்களா புறாக்கள் வந்து இப்போ இந்த இதுக்குள்ள இருந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓடுதல் பறந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கோயிலடியால் போகிறோம். ஐயாவும் சரி அப்போ பூசை டைம் போகிறாரு பாருங்க. அப்படியே இதால் போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே நிறைய குடியிருப்பு. தொங்கலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று தெரியுது. அது வந்து ஒரு பழைய வீடு உண்டு. வீட்டுண்ட வேலியில் பாருங்க. இதுவும் வந்து ஒரு பழைய வீடு வேற. தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடம் இந்த கைவிடப்பட்ட வீடுகள்லாம் எல்லாம் கூடுதலான குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுவும் ஒரு அழகான வீடு உண்டு. வீட்டு இந்த முன் மதில் அழகான மதில் ஒன்று பாருங்க. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூடுதலாக இந்த கைவிடப்பட்ட வீடுகள்லாம் அப்படியே இருக்குது. கட்டுக்கம்பியெல்லாம் அடித்து பாருங்க, காணியில் பிரிச்சுருக்கு. பாருங்க இதுக்கு எல்லாம் இந்த கைவிடப்பட்ட வீடுகள்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த கிட்டடிலாம் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இப்படி விட்டுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ மெயின் ரோட்டுக்கு ஏற போகுது. நாங்கள் அப்படியே சுற்றி இப்போ மெயின் ரோட்டுக்கு ஏறி வந்துட்டோம். பெரிய கலட்டி வீதி தெல்லிப்பளை கிழக்கு தெல்லிப்பளை. நான் நினைக்கிறேன் இந்த நாங்கள் போன வைர கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைர கோயில் அந்த வைர நாங்கள் இப்போ பார்த்த வைர கோயில் இந்த பேர் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெல்லிப்பளை சந்திக்கு நாங்கள் போகிறோம். அப்படி அந்த ஊர்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்படி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு ஏற்றிட்டோம். பிரதான வீதி அந்த பல்லை வீதி தெல்லிப்பளை அராளி ரோட் இதுதான். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் அப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேல்மாடி வீடுகள் அப்படின்றது. இதே புரிம்பா ஒரு இந்த இந்த பிரதேசத்தையே பார்த்தீங்கன்னா புரிம்பா ஒரு காணொலியாக பதிவிடலாம் போல. இதில் பாருங்க போகும்போது இதில் ஒரு வீடு உண்டு. மேல் மாடி கொஞ்சம் பழைய கால வீடு பார்த்தீங்கன்னா. முன் மதில் பார்த்தீங்கன்னா புதிய மதில் உண்டு. அப்படி இதாலே தொடர்ந்து வரைக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கலைவாணி சனசமூக நிலையம் என்று சொல்லி ஒரு சனசமூக நிலையத்தின் போட் போட்டிருக்கீங்கன்னா புது போட்டாக இருக்குது பார்க்க. சிலோட கிட்டையில் கட்டிச்சு நம்ம இன்னும் தெரியல. வீதியாக தான் தொடர்ந்து போகணும். மோகனதாஸ் வந்து கொஞ்சம் கஞ்சிப்பட்டு கொண்டு நிற்கிறார். ஊர்கால வழிகளை எடுப்பார். நகரப்புறங்களை தான் எடுப்பேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு பாருங்க. இதுதான் வந்து இந்த சனசமூக நிலையம். உள்பக்கம் தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா போட்டை காட்ட மறந்துட்டேன். என்னோட ஹைஜன் இதில் போட்டை காட்ட மறந்துட்டேன். நான் கலைவாணி சனசமூக நிலையம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேல்மாடி வீடு மேலே ஒரு கட்டிடம் ஒன்றும் இருக்குது.
இது வந்து உள்ளே வந்து ஒரு அலுவலகம் ஒன்றும் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளால பூட்டி இருக்கிறேன். மோனா இப்போ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா மோகனதாசன் ராசிகள் பார்க்க போகிறேன். மோகனதாஸ் என்ன ராசி நீங்கள்? லயன். அப்போ சிம்மம். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணி அழுகிறான் படி என்னீங்களா. கௌரவம் அந்தஸ்து உயரும் சிந்திக்காமல் செய்த காரியங்களில் கூட முன்னேற்றம் காணும். ஆல்ரெடி பாத்தி எதிர்த்தியே தான் வீடியோ எடுக்க வந்தியா இன்றைக்கு சில உனக்கு நிறைய $, எடுப்பேன் இந்த வீடியோல. இன்றைக்கு எங்களோட ராசிக்கு என்னன்னு பார்ப்போம். தேவைகள் பூர்த்தியாகும் நாள், புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும், சுபகாரிய பேச்சுகளில் முன்னேற்றம் உண்டு, மதிப்பு மரியாதை வருமா. எவனை மதிக்கிறான் இல்லை ஆட்கள் மதிக்க. சரி வாங்க நாங்கள் அப்படி இந்த மெயின் ரோட்ல வரை காலையில் அங்கே போய் தொடருவோம். அப்படியே அந்த பிரதான விதிக்கு நாங்கள் இணைஞ்சிட்டோம். தொடர்ந்து போவோம் வாங்க, அங்கே இருக்கிற இடங்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கடை கட்டிடம் உண்டு பாருங்க. இப்படி இதுக்கு பக்கத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கட்டிடம் உண்டு. இந்த ஃப்ளாட்டெல்லாம் பாருங்க வெடிச்சு போய்க்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதில் வந்து ஒரு தையல் கடை ஒன்று இயங்கி கொண்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி கட்டிடம் பார்த்தீங்கன்னா. இதுலேயும் ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் சைக்கிள் கராஜ் ஒன்று பாருங்க. கிட்டக்க கொஞ்சம் நகர பகுதிகளுக்கு கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் இப்போ வாகன பழக்கங்கள் அப்படின்றது கூடுதலாக இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்களா எப்படி ஒரு வீடு உண்டு, ஒரு பழைய வீடு ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் செடி கொடியண்டெல்லாம் வளர்ந்து இப்படி இருக்குண்டு. மேல் மாடி வீடு ஒன்று பார்த்தீங்களா எப்படி எல்லாம் வெடிச்சிருக்கு. பார்த்தீங்களா பிரதான வீதியெல்லாம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அப்படி இதில் வரைக்குள்ள இது ஒரு மில் ஒன்று இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மில். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த கடைகள் வந்து இருக்குது, கூடுதலான கடை தொகுதிகள். அப்படி நீட்டுக்கு கடைகள், மேலே எல்லாம் கடைகள் கட்டுப்பட்டு வேலை நடந்துள்ளது. ரெஸ்டாரண்ட் அப்படி எல்லாமே இருக்குது. விக்னேஷ் பரன் கல்வி நிலையம் பாருங்க. கிட்டத்தட்ட புதுசாக கட்டி இருக்கிற கட்டடம் உண்டு. யூனியன் கல்லூரி தெல்லிப்பளை பாருங்க, பக்கத்திலேயே இருக்கு. இதுவும் ஒரு பெரிய பாடசாலை உண்டு. அப்படி நேர போகிற வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பளை சந்தையிலேருந்து நேர போகிற வீதி வல்லைக்கு போக சொல்லலாம். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் இந்த கடைகள் அங்கே உள்ளே வந்து கடைகள் பார்த்தீங்கன்னா இங்காலையெல்லாம் இந்த ஸ்கூலுன்ற நீள கட்டடங்கள், நீழ்ச்சியான இந்த கடையின் அன்றைக்கூட இந்த பாடசாலையின் கட்டடங்கள். இதில் இது சர்ச் ஒன்று. இப்போ கிட்டத்தட்ட நகர பகுதி கிட்ட வந்துட்டேன். இதெல்லாம் கடைகள் தான். இந்த தெல்லிப்பளை சந்தி அப்படி இந்த காட்டுற கட்டடம், இந்த வேன் வந்து நிற்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தெல்லிப்பளை பஸ் ஸ்டாண்ட். இங்கே பெரிய பெரிய கட்டடங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குதாங்க. அப்படி இங்காலையெல்லாம் பாருங்க கடைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடசாலையை பார்க்க போகிறோம். யூனியன் கல்லூரி தெல்லிப்பளை.
முன்னுக்கும் பழைய கட்டிடம் பண்ணுறாங்க. என்ன இலங்கை வந்து தெல்லிப்பளை, அப்படியே பக்கத்துல இந்த கடைகள். தந்தை செல்வா தொடக்க நிலை பள்ளி, இது இன்னொரு பாடசாலை என்ன? நாங்கள் இப்போ இந்த பாடசாலையை பார்த்துட்டு இப்படி போய்க்கொண்டு இருக்கோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் சைட் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கடைகள் அது ஏன்னா இந்த வீதியால் வாரணிகள் பார்த்தீங்கன்னா இல்லை பெட்ரோல் சைட் இதில் தான் வந்துருக்கு. நீங்கள் இதில் வாங்கிங்கன்னா பெட்ரோல் அடித்து கொள்ளலாம். பாருங்க ஒரு பெரிய பெட்ரோல் சைட் உண்டு. கட்டிடங்கள், பழைய கட்டிடங்கள் கைவிடப்பட்டது. தெல்லிப்பளை நகர பகுதியை பார்க்க போகிறோம். அதில் பாருங்க யாழ்ப்பாணம். நாங்கள் அந்த காட்டிட்டு போன இந்த தெல்லிப்பளை பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி அதால் அப்படி நேராக போனால் இந்த கட்டுவன்ற இடத்துக்கும் போய்கொள்ளலாம். அப்படி நாங்கள் வந்து பிரியாணிக்கு கொண்டு வந்த பாதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அராளி வீதி போட்டிருக்கீங்கள. பிஓசி பேங்க் இந்த கட்டட தொகுதியெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். மேலே வந்து அந்த உடுப்பு கடை ஒன்று இருக்குது பாருங்க. அது முன்னுக்கு தான் இந்த யூனியன் கல்லூரி 1816 வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு பழைய கட்டடம் வந்து அப்படியே இதில் இந்த கடைகள் அப்படி உண்டு. இந்த பேருந்து நிலையத்தால் நாங்கள் அப்படி பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பொது நூலகம் மட்டும் தூரத்தில் தெரியுது. அதை நான் காட்டிக்கொள்கிறேன். வேறு எல்லாம் இந்த கூடுதலான இந்த வணிக தொகுதி கட்டுறாங்க. இப்படி தெல்லிப்பளை பொது நூலகம். அப்படியே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புகையிரத கடவை ஒன்று வருது. அது பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த தெல்லிப்பளை புகையிரத நிலையமும் அமைஞ்சிருக்குது. இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கட்டிடம் ஒன்று வேறு காட்டியிருக்கேன். இது ஏதோ ஒரு கம்பெனின்ற கட்டிடம் உண்டு. இந்த தெல்லிப்பளை புகையிரத நிலையத்தையும் நாங்கள் பார்ப்போம். பக்கத்தில் தான் இருக்குது பாருங்க புகையிரத நிலையமும். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே புகையிரத நிலையம் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்குது. பாருங்க மாவட்டபுரம் ரயில்வே ஸ்டேஷன், எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது. 6:05க்கு பார்த்தீங்கன்னா இந்த புகையிரத நிலையத்துக்கு இந்த தினம் ட்ரெயின் வரலாம். யாழ்ப்பாண புகையிரத்தின் பொது ஆரம்பிக்கப்பட மாட்டாது. அதாவது இந்த புகையிரத நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாசல்கள் வந்து ஆரம்பிக்கப்படாது. நேரடியாக கேஸ் அப்படி தான் எடுக்கலாம் போல இருக்குது. பாருங்க காரியாலயம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையை நேராக பார்க்க போகிறோம். போகும்போது இதில் ஒரு ஆலயம் ஒன்று வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யாட் ஒன்று இருக்குது பாருங்க. அம்மன் கோவில் உண்டு.
கோபுரம் பார்த்தீங்கன்னா கோயிலில் இப்போ பூசையெல்லாம் நடந்து கொண்டிருக்காங்க. கோயிலில் முன் கோபுரம் இது. இதுலேயும் ஒரு வீட்டுன்ற முன்வாசல் 1922 இந்த முன்வாசல் வந்து கட்டியிருக்கணும். இது நேராக போகும்போது அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை வந்து வரும். அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கிட்ட வந்துடும். வந்து இந்த வாகன திரைப்படம் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க, முன்னுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் அப்படி உண்டு. இதெல்லாம் வந்து தெல்லிப்பளை வைத்தியசாலை. இது ஒரு ஆட்டோ திரைப்படம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு நிறைய கடைகளும் இருக்கு. இந்த பக்கமும் ஒரு வாசல் ஒன்று இருக்கு இந்த வைத்தியசாலைக்கு. வைத்தியசாலையை நான் இந்த திரும்பி வர பக்கம் இப்படி காட்டி கொண்டு போகிறேன். கடைகள் பாருங்க இங்கெல்லாம். மீண்டும் நாங்கள் இப்போ இந்த தெல்லிப்பளை சந்தைக்கு வந்துட்டோம். அப்படியே இந்த டவுனை காட்டி கொண்டு போகிறேன். நிறைய நிறைய கடைகள் அப்படின்னு சொல்லி பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஞ்சம் உயரமான கொஞ்சம் மேல் மாடி கட்டடம் உண்டு. அதில் வந்து ஒரு பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு. கூடுதலாக கடை கட்டடம், அந்த லீசிங் கம்பெனிகள் அப்படின்னு சொல்லி கட்டுப்பட்டு ஒன்று வருது. கடைகள் மேலே கீழே கடைகள் கட்டுப்பட்டுல கிட்டத்தட்ட வளர்ச்சி அடைஞ்சு வேறும் கட்டிட நகரமாக இருக்கு. பார்க்க ஒரு பழைய கட்டிடம் ஒன்று பாருங்க. இது எல்லாமே பழைய கட்டிடங்கள். இது ஒரு வெடிப்பும் கூட இருக்கு பாருங்க. ஒரு மரக்கடி கடை ஒன்று பாருங்க. எவ்வளோ மக்கள் குவிஞ்சு நிற்கணும். வார வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறி கடை ஒன்று காட்டியிருப்பேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து குடிச்சினாங்க. அப்படி இந்த கடையை மூலம் காட்டிக்கொள்ளணும். இதால் உள்ளுக்கெல்லாம் போய்கொள்ளணும் இருக்குல்ல. இந்த முன்னுக்கெல்லாம் மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரேஞ்ச் ஜூஸ் வாங்கி தந்தவர் குடிக்கிறான். அப்படி இதுதான் வந்து இந்த கடையின் உள்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இல்லை மூங்கில் எல்லாம் வச்சு இப்படி வச்சுருக்காங்க பாருங்க. கொப்பிரைட் அடித்து போடுவாங்க. பாட்டெல்லாம் அப்படி இதில் வரைக்கும் பாருங்க. இந்த யூஸ் கடை தாண்டி வந்துட்டேன். எங்களையும் அப்படி இந்த கடைகள்லாம் கூடுதலாக இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு மரக்காலை உண்டு பாருங்க. பெரிய ஒரு மரக்காலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வேணுங்க. இப்போ எப்படி எல்லாம் புல்லு பத்தி அந்த வாங்க. இதுலேயும் பாருங்க ஒரு பெரிய ஒரு மரக்காலம். நேர வரைக்கும் இதில் தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது. இது வந்து அந்த கட்டு கம்பியெல்லாம் கட்டி வைக்கணும் பாருங்க. இதை
இதில் வந்து இந்த தெல்லிப்பளை போஸ்ட் ஆஃபீஸ் வந்துருக்கு பாருங்க. தெல்லிப்பளை போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு. இதுதான் தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன். வேறுங்க எப்படி இது ஒரு ஹோட்டல் உண்டு. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி மண்டபமும் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா. இதுலேயும் வந்து இந்த கட்டடங்கள் கூடிய இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்டை மறந்து போனால் இதில் தெல்லிப்பளை பிரதேச இடம் இருக்கு பாருங்க. தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம், தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோவில், இதால் வந்து ஒரு வீதி ஒன்று போகுது. கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய மக்கள் கூட்டமாக இருக்குது. இது வந்து வாசல் கோபுரம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அதில் பேர் போட்டிருக்கீங்க அருள்மிகு துர்க்கியம்மன் ஆலயம் தெல்லிப்பளை. உள்ளே பார்த்தீங்கன்னா கோயிலில் திருவிழா நடந்து கொண்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வாகனங்கள் லெவலில் நிறைய நிற்கிது பாருங்க. அப்படியே கோயிலில் நிறைய மக்கள் வந்து அப்படி இருக்கணும். இதில் பார்க்கும்போது நிறைய ஆட்கள் நிற்கணும். இல்லை அறநெறி பாடசாலை வந்து இதுதான் நாங்கள் ஆட்டிக்கொண்டு அந்த தெல்லிப்பளை பிரதேச இடம்.